தேர்டு சம்மில் அவங்க கொடுத்துருக்க அதே தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதணும் பார்த்தீங்களா, அதே தான் திரும்ப எழுதிடுவோம். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏ ஈக்குவல் டு, திரும்பவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2க்குள்ளே எக்ஸு, 2க்கு சிறிய நம்பர், அப்போ 0 1, 2 எழுதக்கூடாது ஏன்னா கீழே கோடு இல்லை. 0 1. பி ஈக்குவல் டு 1க்கு மேலே 4க்குள்ளே, 1க்கு மேலே இருக்கிறதுனால 1 எழுதக்கூடாது, கீழே கோடு இல்லாதனால. 4க்குள்ளே எழுதும் போது 4 எழுதிடணும் ஏன்னா இங்கே இவ்வளோ கோடு இருக்குது. அப்போ சொல்லுங்கள், நம்பரை சொல்லுங்கள் என்ன. 2 3 4. சி அவங்களே கொடுத்துட்டாங்க. 3 5 3 5. இப்போ என்ன கொஸ்டின், ஏ யூனியன் பி ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி யூனியன் பி இன்ட்டு சின்னு எடுத்து கொடுத்துருக்காங்களா, அது நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஏ யூனியன் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி யூனியன் பி இன்ட்டு சி. ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருவோமா. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ 0 1 யூனியன் பி அப்படி எழுதுங்க 2 3 4. ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன எழுதுவோம், சேர்த்து எழுதுவோமா. 0 1, அப்புறம் அதில் இருக்கிறது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 2 3 4, அவ்வளோதான். இப்போ இன்ட்டு சி, ஏ யூனியன் பி இன்ட்டு சி அப்படியே எடுத்து எழுதுங்க. மேலே தானே இருக்குன்னு விட்டுறக்கூடாது, அடுத்த ஸ்டெப் ஒன்று வரும். இன்ட்டு சி என்ன 3 5, அவ்வளோதான். ஏ யூனியன் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு, இங்கே 5 நம்பர் இருக்கும், நிறைய நம்பர் வரும், கவனமாக எழுதணும். 0 3 0 5 0 3 0 5. அடுத்து 1 3 1 5 2 3 2 5. அடுத்து 3 3 3 5 4 3 4 5. ஓகேவா, இதை கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு, எல்ஹெச்எஸ். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்குமா. ரைட் ஹேண்ட் சைடு ஏ இன்ட்டு சி, ஏ இன்ட்டு சி எடுத்து எழுதுங்க. ஏல என்ன 0 1, சியில் 3 5 3 5. ஏ சி ஈக்குவல் டு 0 3 0 5 1 3 1 5. ஓகேவா, சிம்பிள் தான். அது புரியன்றதுக்காண்டி அந்த கோடை போடுறேன். ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சிட்டிங்களா. அடுத்து பி இன்ட்டு சி, பி இன்ட்டு சி ஈக்குவல் டு, பி எடுத்து எழுதிருங்க மறந்துடாதீங்க. 2 3 4 இன்ட்டு சி, சி என்ன 3 5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 2 5 3 3 3 5 4 3 4 5. ஓகேவா, 2 3 2 5 எழுதியாச்சா. 3 3 3 5 3 3 3 5 எழுதியாச்சா. 4 3 4 5 4 3 4 5 எழுதியாச்சா. அவ்வளோதான். ஏ இன்ட்டு சியும் கண்டுபிடிச்சாச்சு, பி இன்ட்டு சியும் கண்டுபிடிச்சாச்சா. இப்போது ஏ இன்ட்டு சி கொஸ்டின் அடுத்து என்னது, யூனியன் ரீசன் கண்டுபிடிச்சோம் பி இன்ட்டு சி. ஓகேவா, இது கொஞ்சம் பெருசாக ஒரு எழுதிருங்க எல்லாத்தையும். 0,3 பார்த்து தான். இதில் ஏ இன்ட்டு சி யூனியன் பி இன்ட்டு சி போட்டிருக்கோமா.
இதில் கண்டுபிடிச்ச ஆன்சர் அப்படியே எழுதிட்டு நடுவில் யூ போட்டுட்டு இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே எழுத போகிறோம். அவ்வளோதான், பார்த்து தான் எழுத போகிறோம். மேலே கண்டுபிடிச்சது அப்படியே பார்த்து எழுத போகிறோம். யூனியன் அப்படியே 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. ஓகேவா? கொஸ்டின் அப்படியே திரும்ப எழுதிட்டு இன்ட்டு சி. சரி சரி சரி. ஏ இன்ட்டு சி ஹோல் ப்ராக்கெட் யூனியன் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அடுத்து என்ன எழுதணும்? 2,3 அதில் இருக்கா? இல்லை, அதனால் எழுதிக்கிங்க. 2,5 அதில் இல்லை, அதனால் எழுதிக்கிங்க. 3,3 அதில் எழுதலை, அதனால் எழுதிக்கிங்க. 3,5 அதில் எழுதிக்கிங்க. சரி, அதில் இருக்க எதுவுமே எழுதலை போல். 4,3 4,5. ஓகே, இந்த ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போமா? ஏ இன்ட்டு பி இன்ட்டு 6 இல்லை, இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கிங்க. இப்போ அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு 03 இருக்குது, 03 இருக்குது, 05 05 இருக்குது, 13 15 13 15 அப்படி இருக்குது, 23 25 23 25 அப்படி இருக்கா, 33 35 33 35 43 43 அப்படியே இருக்குது, 45 45 அப்படியே இருக்கா. எல்லாம் அதில் இருக்க ஆன்சர் இதில் இருக்க ஆன்சர் வந்துருச்சு. கொஸ்டினில் இது ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ப்ரூவ்டு. நாங்கள் காலேஜ் படிக்கல, ஸ்கூல் படிக்கல, அப்படி எழுதுவோம். இப்போ நீங்கள் எப்படி எழுதுறீங்களான்னு தெரியல, பார்த்து எழுதுங்க. அவ்வளோதான். நமக்கு ஆன்சர் அதில் இருக்க ஆன்சர் நமக்கு வந்துருச்சுன்னா போதும். அவ்வளோதான், கொஸ்டின் கரெக்டு. இப்போது நம்ம இந்த லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் நீங்கள் எழுதி காமிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வீடியோலாம் நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்றக்காண்டி நான் அப்படி லைன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஆன்சர் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க பார்த்து. ஓகே, நம்ம அடுத்ததில் ரொம்ப கடைசி ஒரு சம்மு 6th சம் முடிஞ்சிடுச்சு. 7th சம் கொஞ்சம் இதில் வேறு ஒரு மெத்தடாக 7th சம் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் கொஞ்சம், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.